பொருளாதாரத்துக்கு அடுத்த செய்தியை கேட்க போகிறீங்க. இதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் அதாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தகுதியான ஆட்கள். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் ஒருவரை தாழ்த்தி இன்னொருவரை உயர்த்த மாட்டார். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு தெளிவு உங்கள் மனதில் இருக்கணும். நம்மலாம் இப்படியே தான் வாழ்வோம். எங்கள் அப்பா காலத்தில் கஷ்டத்துலேயும் கடனில் இருந்தாங்க, நாங்களும் கடன்லேயும் கஷ்டத்துலேயும் வாழ்ந்தோம். இப்போ என் பிள்ளைகளும் அதே போல் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடும். ஆனால் நான் அதாவது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, எல்லாமே ஆண்டவர் கரத்தில் இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது, ஆனால் நம்ம கையிலையும் இருக்குது. இப்போது நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் இந்த பொருளாதார நெருக்கடி தான் நிறைய இருதயங்களை சஞ்சலப்படுத்துது. அந்த கடனை வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக கடனை வாங்குகிறோம். சிலருக்கு கடன் வாங்குறதுல சிலருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கு என்னமோ தெரியலப்பா. அவங்க அவ்வளோ அழகாக கடனை வாங்குவாங்க. ஆனால் கடனை கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்போடு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக என்னை நினச்சிக்கோங்க, அல்லாவிட்டால் உங்களோட கூட பிறந்த ஒரு ஆளாக நினச்சிக்கோங்க. என்னால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம திடீர்னு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அல்லது நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு போகுமானால் ஒரு கடங்காரனாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் உங்களுக்கு அதை யோசிக்கணும் என்று நான் உங்களை அன்போடு கூட சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சவால்களில் ஒன்று கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி. இந்த நெருக்கடியிலேயே நீண்ட காலம் நம்ம உழண்டு அப்படி அதிலேயே மூழ்கி 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 பல ஆண்டுகள் அப்படியே போயிட்டுருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது நமக்கு தான் தெரியுமே. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். என்ன, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்ப. நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி, அதாவது மக்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சரியா? அதாவது நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாயின்னு அந்த வசனம் சொல்லுது. ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய். அப்போ கடன் வாங்குவது தேவனுக்கு பிரியமே கிடையாது. இதை முதல்ல மனதில் பதிங்க. கடன் வாங்குவது தேவனுக்கு பிரியமே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், கடன் வாங்குவது தேவனுக்கு பிரியமே கிடையாது. சில பெருமையாக கடனை பற்றி சொல்கிறீங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடணும்? நம்ம ஆண்டவரை தேடணும். சரியா? அப்போது இந்த நாட்களில் இந்த கடன் பிரச்சனை தான், அதாவது இந்த கடையிலலாம் எழுதி போட்டிருப்பான், கடன் அன்பை கெடுத்துரும் அப்படின்னு. இப்போ உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த நாட்களில் பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுகிறது? தேவன் தாமே நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் அப்படின்னு பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:19. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கிடுவார். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, லார்ட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னு பைபிள் அழகாக சொல்லியிருக்குது. அப்போது இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர், இதெல்லாம் சொல்லி தான் நானும் ஜெபம் பண்ணுறேன். உன் தேவைகளை சந்திப்பார்னு சொன்னீரே, எட்டு வாடகை கொடுக்கல, சரியா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு தாக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதை போதிக்கணும். இங்கே பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், மாற்று கருத்து இல்லை. நம்ம கடன் வாங்குவது தேவ சித்தம் இல்லை, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இல்லையே. திடீர்னு வேலை போயிட்டு
அப்போ வேலை போனதுனால சம்பாத்தியம் கையில் இல்லை. சம்பாத்தியம் கையில் இல்லாதனால நான் வந்து இன்னொருத்தர் கடன் வாங்கி காரியத்தை நடத்த வேண்டியிருக்குது. இப்போ பொருளாதாரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க பொதுவாக கடனை வாங்கி 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 அந்த மளிகை கடையாக இருக்கட்டும், வேறு எந்த கடையாக இருக்கட்டும், அந்த சரக்குகளை வந்து ஸ்டாக் பண்ணி அது எப்படியாவது விற்றுரும் அது ஒரு பணமாக மாறிடும், அப்போ கடனை நம்ம அடைச்சிருவோம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இல்லையா வந்து அந்த கடனுக்குள்ளே தள்ளப்படுறோம். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் கைக்கூடி வராத போது அந்த சரக்குகளும் அப்படியே நிலுவையில் கிடக்குது, கடனும் கொடுக்க முடியல. இதனால் அந்த ஒரு கட்டத்தில் வந்து கடையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் கடைக்கு வாடகை கூட கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது நம்முடைய விசுவாசம் தடுமாற ஆரம்பிக்குது. ஜெபிச்சு பார்க்குறோம், ஆலயத்துக்கு ஓடி பார்க்குறோம், என்னென்னமோ நம்ம செஞ்சு பார்க்குறோம், ஆனால் காரியம் நடக்க மாட்டேங்குது. அந்த வேதனையில் நீங்கள் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், முதலாவது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். சரியா? ரைட். அப்போது இந்த நாட்களில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன கேட்டால், உங்கள் பொருளாதாரத்தை குறித்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். உங்கள் பொருளாதாரத்தை குறித்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய ஃபினான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஃபினான்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். சரியா? பொருளாதார பொறுப்பு உள்ளவனாக இருக்கணும். வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தை குறித்து பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்குது, வறுமை தாங்க முடியல, அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது குடும்பத்தை நடத்துவதற்கு. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிற வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வசனங்களின் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குது. அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஏன் போராட்டம் மாறல அப்படின்னா, உங்கள் பொருளாதாரம், இப்போ என் பொருளாதாரம் ஒரு வித்தியாசம் இருக்கும், உங்கள் பொருளாதாரம் வித்தியாசம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க க்ரோஸை பேசுவாங்க, 200 கோடி 300 கோடின்னு பேசுவாங்க. கொஞ்சம் குறைவான தொழில் பண்ணுறவங்க அவங்க வந்து 100 கோடி 50 கோடி 60 கோடி, அதோட கொஞ்சம் குறைவாக பேசுகிறவங்க 10 கோடி 2 கோடி 4 கோடின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறைவான தொழில் பண்ணுறவங்க லட்சக்கணக்கான ரூபா பேசுவாங்க இல்லையா? அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில் இல்லையா, அவங்களுடைய தேவையின் அடிப்படையில். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், உங்கள் பொருளாதாரத்தை குறித்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி பொறுப்பற்ற புருஷனாக, பொறுப்பற்ற மனைவியாக இருக்கக்கூடாது. சகோதரியை கவனிங்க. சும்மா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த வீட்டை தருவேன்னு சொன்னால் தோத்துறோம், தந்தா தோத்துறோம். என் பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டால், இத்தனை வருஷம் நீங்கள் கடனில் மூழ்கி முதல்ல அதுலேருந்து வெளியே வரணுமே. கடனை வச்சுக்கிட்டு எப்படி ஹோட்டலில் ஏறி போய் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. கடன் ஒரு பக்கம் இருக்குது, உல்லாசம் டூர் போகிறீங்களா, அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 5 பைசா 10 பைசாலேருந்து ஜெபிச்சுட்டு வந்த ஆட்கள் நாங்கள். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஒரு ஆட்கள். அதனால தான் நான் பாரத்தோடு உங்களுக்கு இந்த போதனையை கொடுக்குறேன். என்ன வாஸ்தவம்? நம்ம 1 தீமோத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். நல்ல கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. தீமோத்தேயுக்கு பவுல் அநேக ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே வந்தார்.
இப்போ அந்த 8ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் குறிப்பாக அல்லது விசேஷமாக தன் வீட்டாரை கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன். சரியா? அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளே அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். நல்ல கவனிங்க. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஒரு சொந்த ஜனத்தை விசேஷமாக வீட்டாரை விசாரிக்கணும். அவன் தன் வீட்டாரை விசாரிக்காவிட்டால் அவன் யாருன்னா விசுவாசத்தை மறுதலித்தவன். ஆமாம், he has denied the faith. சரியா? அவன் விசுவாசத்தை வீட்டை விசாரிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் தன் வீட்டுக்கு வீட்டுன்னு அந்த இங்கிலீஷில் போட்டிருப்பாருங்க. பட் இஃப் எனி ப்ரொவைட் நாட் ஃபார் ஹிஸ் ஓன். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போது எஸ்பெஷலி ஃபார் தோஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹவுஸ், உன் சொந்த வீட்டுக்கு தேவையானதைகளை விசாரிச்சியா அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ என்ன கவனிங்க. இப்போது ஒவ்வொரு வீடு வாசப்படி உங்கள் வீட்டுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. என் வீட்டுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்றோன்னா மாதம் எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா செலவாகுது அப்படின்னு அந்த குடும்ப பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொரோனா காலத்தில் அரசாங்கம் அதாவது கஷ்டப்படுகிற மக்களுக்கு வேலை கிடையாது, எல்லாம் முடக்கப்பட்டது, பிரயாணம் கிடையாது. அப்போ அத்தியாவசியமான பொருட்கள் விநியோகம் நம்மளே பாருங்கள், நம்ம ஊழியத்திலிருந்து சரியா ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கும் அப்புறம் மற்ற அவிசுவாசிகளுக்கும் சரியா கஷ்டப்படுகிற இந்த மக்களுக்கும் போய் நம்ம அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிற, ஏன்னா சபையில் முடக்கப்பட்டுருச்சு, ஒரு வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு அந்த ஊழியக்காரங்களாம் ஒரு இடத்துல வர வச்சு அவங்களுக்கு நம்மால் இயன்ற ஒத்தாசையை நம்ம பண்ணணும். ஆண்டவருக்கு தோத்திரம். இயேசுவை நேசித்தவங்க பண்ணணும், ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் பண்ணணும். அது அத்தியாவசியமான பொருட்கள். என்னது அத்தியாவசியம்? அரிசி, பருப்பு, அப்புறம் வேறு என்னது, எண்ணெய், தக்காளி, இதெல்லாம் இது இருந்தால் ஒரு சின்ன ஒரு பருப்பு குழம்பு செஞ்சிடலாம் இல்லையா? அப்போ சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஜீவன் தப்பலாம். அதான் அத்தியாவசியமான பொருட்கள். அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு வீட்டை குறித்த, ஒரு குடும்ப தலைவனுக்கு வீட்டை குறித்து விசாரிக்கிற குணம் இருக்கணும். மனைவிக்கு அதாவது அவர் புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணாதீங்கன்னு அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்கிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசாரிக்கிற ஒருவன் தன் குடும்பத்தை விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு உண்டான காரியத்தை விசாரிக்கணும். பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியாச்சா, பிள்ளைகளுக்கு இப்போ உதாரணமாக இப்போ பரீட்சை காலங்கள் துவங்கிருச்சு. பரீட்சை முடிஞ்சோடனே ஆனுவல் லீவ் விடுவாங்க. லீவ் விட்டு முடித்த உடனே புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே புதிய வகுப்புகளுக்கு போகணும். அப்போ ஃபீஸ் கட்டணும். இப்போல்லாம் லட்சக்கணக்கான பணம் ஃபீஸ் கட்டணும் இல்லையா? அப்போ அந்த நேரம் பார்த்துக்கிட்டோம், யார்கிட்டையாவது போய் கேட்கலாம், கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும், உதவி செய்யுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். நீங்கள் இப்போவுமே எழுதி வச்சு இவ்வளோ ரூபா தேவை ஆண்டவரே அப்படின்னு அனுதினமும் தேவனிடத்தில் ஜெபிக்கிற விசுவாசத்துக்குள்ளே வரணும். யார்கிட்ட போய் கேட்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துருங்க. அப்போ இங்கே பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசாரிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப குறைவாகி போச்சு. விசாரிக்கிறது நான் பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில், அதாவது ரெபேக்காள் தேவனிடத்தில் போய் விசாரிப்பாள். தான் குடும்பத்தில் இருக்கிற காரியம்தான். 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவள் கற்பத்திலே
பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாள். அவளுக்கு பாருங்க, அவள் வந்து ரெபேக்காள் வந்து ஜெபம் பண்ணுற ஒரு ஸ்திரீ, ஜெபம் பண்ணுற ஒரு ஆள். அப்போ கர்த்தரிடத்தில் ஜெபித்தாள் என்று சொல்லவில்லை, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாள். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், எனக்கு ஒரு நாள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் கட்டி 60 வயசில் தான் 20 வருஷம் அவங்க அப்பா வந்து 25 வருஷம் காத்திருந்தார் ஈசாக்கை பெற்றெடுக்க. ஆனால் ஈசாக்கு காலத்தில் அவனுக்கு உடனே கல்யாணம் கட்டித்த அடுத்த வருஷமே பிள்ளை பிறக்கலை. அவனும் வந்து 40லேருந்து 60 வரைக்கும் 20 ஆண்டுகள் காத்திருந்து கர்த்தர் குழந்தையை கொடுத்த போது அது இரட்டை பிள்ளைகளாக இருந்ததுனால ஒன்றோடு ஒன்று மோதும்போது இந்த தாய் வந்து தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறாள். அப்போ அந்த அம்மாவுக்கு விசாரிக்கிற குணம் இருக்கு பாருங்க, விசாரிக்கிற. அப்போ வீட்டில் ஏன் இந்த தரித்திரம் ஓயலை? வீட்டில் சும்மா வாக்கு தத்தங்களை பிடித்து நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் மாற்றுவார். மாற்றலையே, உண்மைதான், வாக்கு தத்தங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணால் மாற்றுவார். ஆனால் இப்போ என்ன கேள்வி, மாற்றலையே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையே, அதுக்கு என்னப்பா செய்யணுன்றதான் என்னுடைய ஆதங்கம். நாங்கள் ஜெபத்தை கேட்பாரு சொல்கிறோம், இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜெபத்தை கேட்கலன்னு. அடுத்த ஆக்ஷன் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்டு? அப்போது விசாரிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறல. உதாரணமாக அடுத்தது பாருங்களேன், தேவனை விசாரிக்கிறவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பாங்க. தேவனிடத்தில் விசாரிக்கணும், அல்லது விசாரிக்கிற குணம் உள்ள ஆட்கள், குணம் உள்ள ஒரு ஆட்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன், 40ஆம் அதிகாரம், நானும் திருப்பிக் கொள்கிறேன். 40ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், 40:4. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். யோசேப்பு வசத்தில் அவர்களை ஒப்புவிக்கிறார். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். நல்ல கவனிங்க, அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். இப்போ நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பார்வோன் தன் பானபத்திரக்காரன் தலைவனும் சுயம்பியாகியின் தலைவனுமாகிய 2 பிரதானிகள் மேலே கடுங்கோபம். பிரதானிகள் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போடுறான். அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக யோசேப்பை, 4ஆம் வசனம், தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்த போது அவன் அவர்களை விசாரித்து வருகிறான். யோசேப்பு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. யோசேப்பே, இவன் 2 அக்யூஸ்டு உள்ளே வந்திருக்கிறாங்க, தவறு பண்ணிட்டு, இவங்களை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்குன்னு. யோசேப்பு அவர்களை விசாரித்து வருகிறான்னு 4ஆம் வசனத்தில் அநேக நாட்கள் அவன் காவலில் இருந்தார்கள். 6ஆம் வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம் 6. காலமே யோசேப்பு அவளிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். நல்ல கவனிக்கணும், விசாரிக்கிறோம் பாருங்க. ஒன்று, அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 7ஆம் வசனத்தில் உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று யோசேப்பு விசாரிக்கிறான். இங்கே பாருங்க, உங்கள் ஒய்ஃபினுடைய முகத்தை பார்க்கும்போதே என்ன இன்னைக்கு இப்படி இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஊழியத்தில் நான் சொல்கிறேன் டே 1லேருந்து நான் சாட்சியாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். 1984 பிப்ரவரி 4ஆம் தேதி இயேசு சந்திக்கிறார் ஊழியம் ஆரம்பித்தது. 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஆண்டவர் என் வாழ்க்கையில் திருமண காரியத்தை ஆசீர்வதித்து தந்தார். அப்போது 84லிருந்து 90 வரைக்கும் நான் ஒருவனாய் நின்று இந்த ஊழியத்தை செய்து, சில ஊழியர்கள் 1-2 பேர் கூட இருந்தாங்க, அவ்வளோதான். எங்கள் தாய் தகப்பனும் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள், சகோதரர்கள் ஆதரவாக இருந்தார்கள், அவ்வளோதான். ஆனால் டிசிஷன் வந்து எடுக்க வேண்டியது என் கையில் இருந்தது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், அவங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கல. அப்போது திருமணத்துக்கு பிறகு நானும் என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ நான் விசுவாசத்தை பயிற்சிவிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அவளுக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்ததுனால
எப்படி நம்ம விசுவாசிக்கணும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த பணம் எதுக்கு தந்திருக்கிறாங்க, எதுக்கு வரவு வச்சிருக்கிறோம் அப்படின்னு இங்கே பாருங்கள் 100 200 நோட் பண்ணி எழுதி வச்சு கணக்கு போட்டு செலவழிக்கிறோம் வைப்போம் அந்த நாட்களில். அப்போ நல்ல கவனிங்க விசுவாசிகளை. இப்போ நம்ம எங்கே தவறு பண்ணுறோம், என் பிரச்சனை திரும்ப சொல்கிறேன், ஜெபித்தும் எனக்கு மாற்றம் வரல, ஜெபித்தும் எனக்கு மாற்றம் வரல. இப்போ உங்கள் வீடு, இப்போ குடும்ப பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு எழுப்புதல் வராது. இல்லை வருத அவங்களாம் இயேசு அறியாமல் இருக்கா, நல்லா தான் இருக்காங்களா, அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். இன்றைக்கி ஜெபிக்கிறவங்க தானே போராடிட்டு கிடக்குறாங்க, ஜெபிக்கிறவங்க தான் போராடுறாங்க. பிசாசுக்கிட்ட போயிட்டா பிசாசு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆனால் அங்கே மேலே அங்கே பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டுலாம் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஆக மொத்தம் யோசேப்பினிடத்தில், யோசேப்பின் வசத்தில் அவனை ஒப்புவித்த போது யோசேப்பு அவர்களை விசாரித்து வந்தான். யோசேப்பு அவன் முகத்தை பார்க்குறான், அவன் முகம் கலங்கி இருக்குது. அவங்க கலக்கத்தோடு இருந்தார்கள். காலமே யோசேப்பு அதிகாலையில் போய் அவனை பார்க்குறான். பார்க்கும்போது அவன் முகம் கலக்கமாக இருக்குது. 7ஆம் வசனத்தில் உங்கள் முகம் இப்போ இன்று துக்கமாக இருக்கிறது என்னவென்று அவனிடத்தில் விசாரிக்கிறான் பாருங்க. அப்போ தான் அவனுடைய அந்த ட்ரீமை சொல்கிறாங்க, அவங்களுடைய சொப்பனத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய அர்த்தத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, முதல்ல நீங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, புருஷனுக்கு என்ன தேவை, சரியா, நீங்கள் அதை விசாரிக்கணும். தகப்பனுக்கு சொல்கிறேன், தவறி கடன் வாங்கினதை ஓப்பனாக பிள்ளைகிட்ட உட்காந்து, இந்த இடத்துல இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ ரூபா கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணணும். ஒரு வயசை கடந்த பிறகு உங்களுக்கு இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சூழ்நிலை இல்லை. இனி உங்கள் பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தானே, பிள்ளைகிட்ட சொல்லணும் இவ்வளோ ரூபா கடன் இருக்குது. ஒய்ஃப்கிட்ட சொல்லணும், ஒய்ஃபு சொல்லணும் இந்த மாதிரி இங்கே எந்த பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குதுன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங், ஆளாளுக்கு ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க, யார்கிட்ட பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியெல்லாம் நான் இப்போ சமீப காலமாக பார்க்குறேன். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு ஃபோன் வந்தோன்னே எங்கேருந்து வந்துச்சு என்ன ஏதுன்னு ஒப்பிச்சா தான் எனக்கு சமாதானமாக இருக்கும். ஏன்னா என் லைஃப் ஸ்டைல் அப்படி. ஆனால் இப்போ ரொம்ப உளவுத்துறை மாதிரி தான், வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே போகிறோம், எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறோம், இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணோம், நாளைக்கு ரூபா இருக்கா, அதை பற்றி கவலை கிடையாது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு உங்கள் முடிவு இன்னைக்கு கட்டிருங்க. பாரத்தோடு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பாருங்கள், இன்னொரு வசனத்தை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அதாவது எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, அப்பொழுது எஸ்தர் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானியில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். நல்ல கவனிங்க. திடீர்னு எஸ்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரே அழுகையும் கூப்பாடுமா இருக்குது. அந்த மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறுகிறான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எஸ்தருக்கு வந்தபோது, நல்லா கவனிக்கணும், எஸ்தர் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இப்போ வாசித்தோம், அவனுடைய பிரதானி ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைத்து காரியம் என்ன, அதன் முகாந்தாரம் என்ன அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்போ இங்கே எஸ்தருக்குள்ளே அந்த விசாரிக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறத நான் பார்க்குறேன். பாருங்கள், ஏன் இப்படி அவங்க அழுறாங்க, ஏன் புலம்புறாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு தொழிலுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தார். அவர் எங்கே போனார் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எங்கே போனார் தெரியுமா? தெரியாதா? அப்போ எதுக்கு நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க? அப்போ யூ ஆர் நாட் ஏ ட்ரூ கிறிஸ்டியன். அவரும் ட்ரூ கிறிஸ்டியன் இல்லை. புரியுதா? உங்கள் பாஸ்டருக்கு வேணால் நீங்கள் தசமபாக காணிக்கைகள்லாம் கொடுத்து நீங்கள் அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தி வைக்கலாமே தவிர, நீங்கள் புருஷன் எங்கே போகிறார், எந்த தொழிலுக்கு போகிறார், எந்த ஊருக்கு போகிறார்,
சரியா? அவங்க என்ன செய்கிறாங்க, தொழிலில் என்ன நஷ்டம் வந்துச்சுன்னா அவர் ஓப்பனாக ஒய்ஃபுக்கிட்ட, அதுக்கு தானே ஒய்ஃபு, சும்மா சோறு பங்கி போடுறதுக்கு ஒய்ஃபா இல்லையே. ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, கடன் பிரச்சனைக்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. பொருளாதார நெருக்கி பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள். திடீர்னு ஒரு கையில் ஒரு 25,000 ரூபா வருதுன்னு வைங்களேன், உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா கடன் இருக்குது, 2.5 லட்ச ரூபா ஒரு கடன், இல்லை 5 லட்ச ரூபா கடன் இருக்குப்பா. இப்போ கையில் ஒரு 25,000 ரூபா வருதுன்னொன்னே நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், அந்த 25,000 கொண்டு போய் 5 லட்சக்காரன்கிட்ட கொடுத்துடணும். இது என்னத்தை கொடுக்க, அவன் இப்போ 5 லட்ச ரூபா எதிர்பார்த்துட்டு இருக்கான், 25,000 கொண்டு போனால் திட்டுவானே, திட்டுவான், அவன் திட்டுவான், உண்மைதான். அவருக்கும் அவங்க கொடுத்த டைம்லாம் மாறி போயிருக்கும், திட்டுவான். ஆனால் கடைசியில் அவன் வாங்கிக்கிடுவான், புரியுதா, வர வச்சுக்கிடுவான். அப்படி இல்லையா, அதை சேர்த்து வைங்க, அதை பேங்க்கில் போட்டு நீங்கள் சேர்த்து வைங்க அந்த கடனை. அந்த இன்னும் ஒரு 10,000 இல்லை 30, 40, 50,000 சேர்ந்தோடனே கொண்டு போய் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணுமே தவிர, அதுலேருந்து நான் 500 ரூபா 1000 ரூபா அப்போ எடுத்து நான் மிளகா வாங்கினேன், தனியா வாங்கினேன், அரை கிலோ கறி வாங்கினேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா கறி சாப்பிடாம இருக்க மாட்டேன் பார்த்தீங்களா, அந்த கதையெல்லாம் பேசாமல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டு, நான் இப்போ இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய நிலைமைக்கு தக்க வாழணும், நம்முடைய நிலைமைக்கு தக்க வாழணும், புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுற மிஸ்டேக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நீ அதை வாங்குவ இதை வாங்குவ, இந்த மாதம் உனக்கு செழிப்பு வருது, வானத்தின் பலகணிகளை திறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சரி, அதே எண்ணத்தோடே வந்து கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் கடன் வாங்கிடக்கூடாது. அதாவது மூளையை கர்த்தர் அறிவை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறார், விசாரிக்கிற குணம், விசாரிக்கிற குணம். தேவனுடைய பிள்ளைகளை, என் ஒய்ஃப் 500 ரூபாலாம் 500 200 ரூபாலாம் சேர்த்து வைப்பா, சேர்த்து வச்சு கொஞ்சம் பணம் கொஞ்சம் சேர்ந்த உடனே அதை வச்சு சேலை வாங்குறதோ, புரியுதா, இந்த ஏழை எளிய மக்களுக்கு சேலை வாங்குறது, நாங்களும் அப்படி தான் செய்வோம். அதை சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லையா. இதுதான் வாழ்க்கை. நம்ம சும்மா பந்தா பண்ணக்கூடாது. எனக்கு இந்த பந்தா பண்ணுற ஊழியக்காரங்க, பந்தா பண்ணுற விசுவாசிகள் எனக்கு பிடிக்காதுப்பா. ஏன்னா நான் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அமெரிக்காவில் வாழ்கிறவங்களாம் அவங்களாம் அதாவது அங்கேயும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுறாங்க, கணக்கு போட்டு செலவு பண்ணுறாங்க. அப்போ எந்த ஒரு குடும்பத்தில் கணக்கு இல்லாமல் செலவழிக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் பொருளாதாரத்தில் மாட்டிக்கிடுவாங்க. கணக்கில்லாமல் செலவழிக்கிறவங்க, கணக்கில்லாமல் நான் இப்போ சில கூட்டங்கள்லாம் போகும்போதெல்லாம் கேட்பேன், யாருமே கணக்கே பார்க்க மாட்டோம் நாங்கன்னுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. இன்னையிலேருந்து கணக்கு இப்போ விசாரிங்க, கணவன் மனைவிக்கிட்ட விசாரிங்க, அரிசி இருக்கா, இப்போ பருப்பு இருக்கா, என்ன இருக்குது, என்ன ஏது. சும்மா சோறில் பிளேட்டில் போட்டோன்னு பாட்டு ஃபோனில் அப்படி காதுக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டே சாப்பிட்டு போய் படுத்துறாதீங்க. இன்றைக்கி நமக்கு இந்த மாதம் முழுவதுக்கு வேண்டிய அரிசி பருப்புலாம் இருக்கா? நேற்று ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன், விசாரித்தேன், இருக்கா விசாரித்தேன். முந்தா நாள் ஒரு குடும்பத்துக்கிட்ட கேட்டேன், அவன் பாவம், அவர் கண் ஆப்ரேஷன் பண்ணி முடி வெட்டுறவர். அவர் அவர் சொன்னார், ஐயா நான் கடையை மூடி ஒரு மாதம் ஆச்சு. ஐயா அப்படியா, அப்போ உனக்கு வருமானத்துக்கு வழி என்னையா பண்ணுற, அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் இருக்கா உங்ககிட்ட அப்படி நான் விசாரிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் என்னையா கொண்டு போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு வரணும். வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது உங்களை கார்னர் பண்ணும்போது அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதாவது 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாய் சொந்த வீட்டை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன். அதாவது விசுவாசத்தை மறுதலிக்கவன். he has denied the faith. அவன் விசுவாசத்தை மறுதலிச்சிருவான். அதுக்கப்புறம் என்னென்னா அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பானா. அவிசுவாசியை விட மோசமாக அவன் வாழ்க்கைக்குள்ளே போயிடுவான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி பாருங்கள், ஒய்ஃபு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சில வீடுகளில். புருஷன் ஒரு கரிசனை இருக்காது,
அவள் எப்படி போனா வந்தா. சில பெண்கள்லாம் பார்க்கும்போது 2 வீலரை ஓட்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறேன். இந்த சாப்பாடெல்லாம் இப்போ ஆர்டர் பண்ணி பைக்கில் கொண்டு போகிற சகோதரர்கள் வேகமாக விருட்டுன்னு போகிறாங்க. காரணம், அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் அந்த சாப்பாடு கொடுத்தா தான் அவனுக்கு அங்கே காசு கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லை? ஒரு 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 500 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த நாட்களில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கடன் பிரச்சனையை விசாரித்து பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியணும். நம்ம வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குது தெரியணும். தெரியாமல் நீ ரகசியமாக நீங்கள் வச்சு சுவிஸ் பேங்க்கில் ரகசியமாக வச்சு பார்க்குற மாதிரி நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். சரியா? இதுதான் உண்மை. இந்த டீச்சிங் சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. நீ விசுவாச வார்த்தையை பேசு, அது உனக்கு நடக்கும். ஆமாம், பேசி தான் பார்க்குறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வசனங்கள்லாம் படிக்கணும் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு தோத்திரம். நம்முடைய நிலைமைக்கு விரலுக்கு தகுந்ததான் வீக்கம். என் உயரம் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். அதை புரிஞ்சுக்கோங்க. என் உயரம் எவ்வளோ, உங்கள் உயரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாட்களில் ஆண்டவரை ஜனங்களோடு நீர் பேசி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இம்மட்டு நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரை குடும்பத்தை விசாரிக்கிற ஆண்டவரை அந்த கரிசனையை புருஷனுக்கு தாங்க, மனைவிக்கு தாங்க. அப்பா ஆண்டவர் ஒன்று விசாரிக்காமல் தாங்க எடுத்தது கவுத்தோன்னு நடக்காமல் ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாய் நடக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் தரித்திரத்தை துரத்துவதற்கான வழியை இன்னைக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வரீங்க. எல்லா பலவீனமான ஆத்துமாக்களை கர்த்தர் சுகமாக்குங்க. ஆண்டவரே, எல்லா விதமான பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் புறம்பே தள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.